Daw University near Kanyakumari, the best emerging university in South India. சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் 60 நாள் செயல் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வினோதினி. ஈரான் போர் விவகாரத்தில் இறுதி அமைதி ஒப்பந்தத்தை எட்டுறதுக்காக சுவிட்சர்லாந்தில் முதல் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதில் 4 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அமெரிக்கா, ஈரான், கத்தார், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதில் கத்தாரும் பாகிஸ்தானும் தான் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, ட்ரம்ப்போட தலையீடு இல்லாத வரைக்கும். அதாவது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஹார்முஸ் நீரிணை வழியா கப்பல்கள் செல்லும் போக்குவரத்துல ஈரான் தலையிட்டா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதோட ஹார்முஸ் நீரிணையையும் நாங்க கைப்பற்றுவோம், உங்களுக்கு ஒரு நாடே இருக்காது அப்படின்னு நான் ஈரான் அதிகாரிகள் கிட்ட எச்சரிச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் பேட்டி கொடுக்கிறாரு. ட்ரம்ப் இப்படி பேசுறாருன்னு தகவல் கிடைச்சதும் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவுக்கு கோபம் வந்துருச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவோட சேர்ந்து புகைப்படம் எடுக்கிறதா அவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப்போட பேச்சால புகைப்படம் எடுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டாங்க ஈரான் குழு. இருந்தாலும் நிலைமை சரி செய்யப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையில சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த 60 நாட்களுக்குள்ள ஒரு விரிவான இறுதி அமைதி ஒப்பந்தத்தை எட்டுறதுக்கான காலக்கெடுவை இருதரப்பும் ஏற்றிருக்காங்க. இதை வழிகாட்டுறதுக்கு ஒரு உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு. லெபனான்ல இஸ்ரேலோட ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படுறத உறுதி செய்ய அமெரிக்கா, ஈரான், லெபனான் நாடுகள் உள்ளடங்கிய ஒரு கூட்டுக்குழு உருவாக்க உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. ஹார்முஸ் நீரிணை தொடர்பான குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக ஈரான், அமெரிக்கா இடையிலான நேரடியான தகவல் பரிமாற்றத்துக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த 60 நாட்கள் காலகட்டத்தில், அதாவது பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த கால இடைவெளியில வணிக கப்பல்கள் பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்கு இது கண்டிப்பா உதவும். அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரானுடைய எண்ணெய், பெட்ரோ கெமிக்கல்கள் ஏற்றுமதி மீதான அமெரிக்காவோட தடைகள் நீக்கப்பட்டிருக்கு. முக்கியமா அமெரிக்காவால் முடக்கப்பட்ட ஈரானுடைய சில சொத்துகள் விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தெரிவிச்சிருக்காரு. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைஞ்சிருக்க நிலையில அணுசக்தி விவகாரம் உள்ளிட்ட இன்னும் தீர்க்கப்படாத மற்ற பிரச்சனைகள் பத்தி இரு நாட்டு குழுக்களும் இந்த வாரம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதை தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் எவ்வளவு யுரேனியத்தை சுத்திகரிக்கலாம், சோதனைகள் எப்படி நடக்கும், அதை யாரு கண்காணிப்பா, அமெரிக்கா எப்ப தடைகள் எல்லாம் முழுமையா நீக்கும், யாராவது பேச்சை மீறிட்டாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை சமயத்துல அந்த சமாதான பேச்சை யாராவது மீறிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்றது, இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை பத்தி பேசுறது தான் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை. இதுவும் உடனே ஆரம்பிக்குது. அணுசக்தி குழு ஈரானுடைய அணுசக்தி விஷயங்களை பத்தி மட்டுமே பேசும். அதே போல பொருளாதார தடை குழு அமெரிக்கா எப்படி தடைகளை குறைக்கும் அப்படிங்கிறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்தும். கண்காணிப்பு குழு 2 பக்கமுமே சொன்னபடி நடக்கிறாங்களா அப்படின்னு பரிசோதிக்கிறது அவங்களோட வேலை. அதே போல பிரச்சனை தீர்ப்பு குழு யாராவது ஒப்பந்தத்தை மீறினா என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்படி பிரிச்சு வேலை செய்யறதால பேச்சுவார்த்தை குழப்பம் இல்லாம தெளிவா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் இந்த பேச்சுவார்த்தையில பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா முக்கிய விஷயங்கள்ல இன்னும் 2 பேருக்குமே ஒத்து போகல. அணுசக்தி கட்டுப்பாடுகள்ல பெரிய இழுபறி இருக்கு. அதே போல பொருளாதார தடையை நீக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கிறது. மறுபடியும் நாடுகளுக்கு இடையில திடீர்னு சண்டை வந்தா இந்த பேச்சுவார்த்தையானது கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறதால இறுதி ஒப்பந்தம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.